வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளிலும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். இந்த திருகோணமலை விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக நாடளாவிய ரீதியில் இன்னமும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக அந்த களத்தினை நேரடியாக சென்று ஆய்வு செய்கிற போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அப்படியாக வருகிற போது ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், இந்த நாட்டில் இனவாதம் இல்லை, அப்படியான விடயங்களை தூண்டுவதற்கு முயற்சிக்க வேண்டாம், இந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் இந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட ரீதியாக கொண்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தர் சிலைக்கு என்ன முடிவு என்பதுதான் எங்கிருக்கக்கூடிய கேள்வியாக பலரும் முன்வைக்கிறார்கள். ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். அதாவது முதல் நாள் இரவு 11:15 அளவிலே காவல்துறையினருடைய கடுமையான பிரயத்தனத்தின் மத்தியில் அகற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தர் சிலை மறுநாள் நாடாளுமன்றத்தில் ஆனந்த விஜயபால அவர்கள், அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கூற்றின்படியாக மீளவும் அதே காவல்துறையினரால் கொண்டு வைக்கப்படுகிறது. இது ஒரு விடயம், எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இதை தாண்டி வருகிற போது இதனை உரிமை கோரக்கூடிய அந்த தேரர்கள் சொல்லுகின்ற விடயங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது இவர்கள் 1952 ஆண்டிற்கான உறுதியை வைத்திருப்பதாக ஒரு கதையை சொல்லுகிறார்கள். உண்மையில் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. அதாவது இலங்கையில் அந்நியர்களுடைய ஆதிக்கம், போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் என்பது 1505 ஆண்டு தொடக்கம் 1948 ஆண்டு வரை இருந்தது. பிப்ரவரி மாதம் 4 இலங்கை என்கின்ற நாடு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் பிரித்தானிய கடற்படை திருகோணமலையிலிருந்து வெளியேறிய காலப்பகுதி சொல்லப்படுகிறது. அதாவது SWRD பண்டாரநாயக்கா திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்து பிரித்தானிய கடற்படை வெளியேற்றும் உடன்படிக்கையில் 6/6/1957 கையெழுத்திடுகிறார். அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து 15/10/1957 பிரித்தானிய அரசினால் இலங்கை கடற்படையிடம் திருகோணமலை கடற்படை தளம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்படியாக இருக்குமாக இருந்தால் இந்த விடயத்திலே கேட்கக்கூடிய கேள்வி, அது கடற்படையினுடைய ஆளுகைக்குட்பட்ட கரையோர பிராந்தியமாக காணப்பட்டது. கோட்டையை அண்மித்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி கூட ஆங்கில கடற்படையினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த கால பகுதியில் எப்படி இந்த பௌத்த தேரருக்கு இந்த உறுதி வழங்கப்பட்டது என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இன்றளவும் திருகோணமலை மாநகர சபைக்கும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கும் இதன் மீதான அதிகாரங்கள் இருக்கக்கூடிய நிலையிலும் அதனை மீறி வந்திருக்கக்கூடிய இவர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பூஜா பூமிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் மஹிந்த ராஜபக்ச வழங்கிய அந்த உறுதியின் அடிப்படையில் இருந்து கொண்டு இப்படியான கணக்குகளையும் காலக்கணக்குகளிலே தவறிழைத்த சில சம்பவங்களையும் பதிவு செய்து கொள்கிறார்கள். உண்மையாக இது தொடர்பான தரவுகளை காலனித்துவ திருகோணமலை என்று சொல்லக்கூடிய கலாநிதி கனக சபாபதி சரவணபவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த காலனித்துவ திருகோணமலை என்ற புத்தகத்திலே 268வது பக்கத்திலே இந்த விடயத்தை நீங்கள் வாசித்து அறியக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே பிரித்தானிய கடற்படையிடம் இருந்த ஒரு நிலப்பகுதியை எப்படி இந்த ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பிக்குகளுக்கு வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் அந்த இடத்தில் ஒரு கட்டிடம் இருந்தது. இது எப்போது உருவானது என்ற கேள்வியும் இங்கு எழுகின்ற நிலையில் அந்த கட்டிடம் இருந்த நிலப்பகுதிக்கு மாற்றீடாக இது ஒரு கரையோர பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விடயம். கரையோரத்தில் இருந்து மக்கள் வெளியேறுவதற்கு அல்லது மீன்பிடி தொழிலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இவற்றிற்கான மாற்றீடுகள் சங்கமித்தா என்று சொல்லக்கூடிய விகாரையினுடைய அருகாமையில் வழங்கப்பட்டு விடுகிறது திருகோணமலையினுடைய கோட்டை பகுதிக்குள். இப்படி இருக்க அதனையும் பெற்றுக்கொண்டு இவர்கள் இங்கே வந்து இதனையும் உரிமை கோரிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தளம் இருக்கக்கூடிய நிலையத்திற்கு மிக அருகில் 3 தொடக்கம் 4 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் இன்னும் ஒரு புத்தர் சிலை இருக்க ஏன் இந்த புத்தர் சிலை கொண்டு வரப்பட்டது? இந்த கேள்வி நாங்கள் கேட்கவில்லை, சிங்கள சமூகத்தில் இருக்கக்கூடிய பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிங்கள வலையொலி பதிவாளர் இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார். யாருக்காக இது? ஏன் அருகருகே புத்தர் சிலைகள் எதற்காக? அங்கு வழிபட வேண்டுமாக இருந்தால் வழிபாட்டிற்குத்தான் புத்தர் சிலை என்று சொன்னால் அந்த அரச மரத்தின் கீழ் இருக்கிறது. அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நீண்ட காலமாக அது இருக்கிறது.
மக்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆக உங்களுடைய ஆக்கிரமிப்பினுடைய வடிவமாக இருப்பதால் தான் மக்கள் எதிர்க்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லுகிறார். உண்மையில் நீங்கள் ஒரு தர்மசாலையை நிறுவுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் ஒரு 10 பேர் இருந்து கூட படிக்க முடியாத நிலையில் ஒரு புத்தர் சிலையையும் கொண்டு வைத்துவிட்டு அங்கே என்ன செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போது இந்த விவகாரம் நீதிமன்ற வழக்கில் இருக்கிறது. இலங்கையினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த விவகாரத்தை டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை ஒத்தி வைத்திருக்கிறது. தொடர்பான வழக்குகள், அதாவது இந்த விவகாரத்தில் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் கோரி இருக்கக்கூடிய கட்டளைகளை தடை செய்யுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த விகாராதிபதி தொடரக்கூடிய வழக்கு எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் டஷ்வே கொஃபியோ என்று சொல்லக்கூடிய கடை உருவாக்கப்படுகிறது. எல்டி பெரேரா என்று சொல்லக்கூடியவர் இதனை உருவாக்குகிறார். இவர்களுடைய தொடர்பு பார்க்கிற போது யூஎன்பி என்று சொல்லக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் தீபாலி லியனகியினுடைய உறவினர் ஒருவரால் இந்த இடம் ஆரம்பிக்கப்படுகிறது. குறிப்பாக வருமானத்தில் 4 பங்கினை விகாரைக்கு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்த அடிப்படையில் இது செய்யப்படுகிறது. ஆக அந்த கடையை அது சார்ந்து அதை அண்டிருக்கக்கூடிய கடைகளை அகற்றி வந்திருக்கக்கூடிய கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இதனை அகற்ற வருகிற போதுதான் இந்த பிரச்சனை வந்தது. ஒரு வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு வார கால அவகாசத்திற்குள் கொழும்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில குண்டர்கள் மற்றும் இனவாதங்களை கற்கக்கூடிய பௌத்த தேரர்களோடு சேர்ந்து இந்த நடவடிக்கையை இவர்கள் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பௌத்த தேரர்கள் இதற்கு எதிராக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கள மக்கள் சொல்லுகிறார்கள், வடக்கு கிழக்கு சிங்கள அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது, இது எங்கிருந்தோ வந்திருக்கக்கூடியவர்களுடைய ஒரு மோசமான நடவடிக்கை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தை எப்படி ஒரு மத நிந்தனையாக கருத முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் ஒரு விவகாரம் நீதிமன்ற வழக்கில் இருக்கின்ற போது அல்லது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் பேச முடியாது. ஆனால் ஸ்ரீலங்காவினுடைய நீதிமன்றம் குறிப்பாக 2005ஆம் ஆண்டு கால பகுதியில் திருகோணமலையினுடைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தர் சிலை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இன்று வரை அது அப்படியே இருக்கிறது. ஆக நீதித்துறையை மதிப்பவர்கள் இல்லை இவர்கள், அதனை எதிர்ப்பவர்களை கொல்லுகின்றவர்களாக. நாங்கள் திருகோணமலைக்கு சென்று இது தொடர்பான கருத்துக்களை மக்களிடம் கேட்கின்ற போது மக்கள் வாய் திறந்து பேச அச்சப்படுகிறார்கள். அப்படியாக திருகோணமலையில் இருக்கக்கூடிய மக்களை அச்சுறுத்தி வைத்திருக்கின்ற ஒரு குண்டர் குழுவையும் அங்கு வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் திருகோணமலையில் இடம்பெற்று வருகின்ற இந்த இனவாத செயற்பாடுகளில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறித்த காணி நோ வில்ட் சோன், அதாவது கட்டிடங்களை அமைப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக காணப்படுகிறது. அப்படியாக இருந்தால் என்ன அடிப்படையில் இந்த காணியில் கட்டிடம் ஒன்று அமைப்பதற்கு சட்ட ரீதியான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் சட்ட ரீதியான அனுமதிகள் இல்லை. கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான 100 மீட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்குள் இது இருக்கிறது. இதற்குள் எப்படி ஒரு கட்டிடத்தை அமைக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. அது மாத்திரமில்லாமல் திருகோணமலை மாநகர சபையினுடைய அனுமதியும் இங்கு இல்லை. இதுயெல்லாம் நாங்கள் பேசிய விடயங்கள். ஆனாலும் கூட மீளவும் கேள்விகள் எழுப்ப வேண்டிய தேவைக்குட்படுகின்ற விடயங்களாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1981ஆம் ஆண்டின் 57வது இலக்க கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் இது முரணான ஒரு விடயமாக காணப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். அதே போல கரையோரத்தை பாதுகாக்கின்ற கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய 100 மீட்டர் அளவுகளுக்குள் இந்த கட்டிடம் காணப்படுகிறது. எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, சட்ட ரீதியாக முன்வைக்க முடியாத காரணங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த விகாரை தொடர்பான கட்டுமான பிரச்சனை எப்படி சுற்றாடல் அதிகார சபையினால் நிராகரிக்கப்பட்டதோ அதுபோல நீதிமன்ற வழக்குகளிலும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனாலும் நீதிமன்றத்தினுடைய சுயாதீனமான செயற்பாடுகளில் யாரும் தலையிட முடியாது. ஆகவே எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை இது தொடர்பாக காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் தற்பொழுது தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடம் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து நான் குறிப்பிட்டது போல 3 தொடக்கம் 4 மீட்டர் தொலைவிலே ஒரு பௌத்த கட்டுமானம் இருக்கிறது. அங்கே புத்த சிலை இருக்கிறது. அங்கே வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அப்படியாக இருந்தால் ஏன் இந்த விகாரை என்ற கேள்வி இருக்கிறது. உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் திருகோணமலையை சென்று பார்க்கிற போது முழத்திற்கு முழம் புத்தர் சிலை காணப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார்கள் திருகோணமலை என்பது லிங்க பூமி, சிவபூமி என்று சொல்லுவார்கள். திருக்கோணேஸ்வர பெருமானுடைய ஆலயமும் காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் உலகத்தில் 2 இடங்களிலேதான் சனீஸ்வரன் ஆலயம் காணப்படுகிறது. ஒரு சனீஸ்வரன் ஆலயம் அமையப்பெற வேண்டுமாக இருந்தால் ஆகம விதிகளின் பிரகாரம்
அந்த பிரதேசத்தில் 100 சிவாலயங்கள் இருக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய கும்பகோணத்தில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஆலயத்திற்கு அடுத்ததாக திருகோணமலையில் இருக்கிறது. ஆகவே இது ஒரு லிங்க பூமி என்று சொன்ன அந்த காலப்பகுதி மாறி இது ஒரு புத்த பூமி என அண்மையில் திருகோணமலைக்கு வந்திருக்கக்கூடிய ஞானசார தேரோ குறிப்பிடுகிறார். நீங்கள் எல்லாம் வசிப்பது ஒரு புத்த பூமியில் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படியாக இருந்தால் இதனை எப்படி நாங்கள் ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய அடிப்படையாக எடுத்துக்கொள்வது என்று கேள்வி இருக்கிறது. குறிப்பாக மகாவம்சம் சொல்லுகிறது, விஜயன் இலங்கைக்கு வருகின்ற கால பகுதியிலேயே இலங்கையில் பஞ்ச ஈச்சரங்கள் காணப்பட்டதாக சொல்லுகிறது. அந்த பஞ்ச ஈச்சரங்களில் முதன்மையானது திருக்கோணேஸ்வரம் என்பது குறிப்பிடத்தக்கது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றது, அருணகிரிநாதரால் பாடல் பெற்றிருக்கக்கூடிய இந்த தளம் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய வரலாறை இப்போது தங்களுடையது என திரிப்பதற்காக இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் ஒரு சிலரால், ஏன் சிங்கள மக்களால் கூட கேட்கப்படுகிறது. பௌத்த தர்மம் என்பது இதனை போதிக்கிறது என்று கேட்கிறார்கள். உண்மையில் ஆசைகளை துறந்த புத்தனுக்கு இதற்கு இந்த நிலங்கள் பிடிக்கின்ற நகர்வுகளை சொத்து சேர்ப்பதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. இன்னும் ஒரு பக்கமாக பானமுறை திலகவம்ச தேரர் கொச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிலே இருக்கக்கூடிய 400 மக்களுக்கு 34 விகாரைகளை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறார். 15 பேருக்கு ஒரு விகாரை என்ற நிலைப்பாட்டிலே கொச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவு இருக்கிறது. அங்கே காட்டுக்குள்ளும் வயல்காணிகளுக்கு நடுவிலும் இந்த விகாரை காணப்படுகிறது. தொல்லியல் திணைக்களத்தினுடைய எல்லை கற்களை பானமுறை திலகவம்ச தேரர் எடுத்து சென்று நாட்டி இது தொல்லியல் இடம் என்று சொல்லி அங்கே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். இது ஒரு கவலைக்குரிய விடயமாக ஈழத்தமிழர்களுடைய தலைநகரத்துக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த விவகாரங்கள் சற்று ஆழமாக உள்நோக்க வேண்டிய தேவையோடு இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது என்பிபியினுடைய திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்னிமன் முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு இட்டிருக்கிறார். அந்த பதிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திருகோணமலையை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே திருகோணமலை சொந்தமாகும். திருகோணமலைக்கு வெளியே இருந்து வந்து சிறு கொள்ளுவென்று திருகோணமலைக்குள் இனவாத மோதலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இனவாத தீயால் எரிந்து இன்னும் அந்த காயங்களால் துடித்துக் கொண்டிருக்கும் திருகோணமலை மக்கள் அந்த முயற்சியை ஒன்றாக சேர்ந்து தோற்கடித்தனர். எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே நாம் இந்த தீயை அணைப்பதற்காகவே போராடினோம். எங்கள் ஆட்சியின் கீழ் மீண்டும் இனவாதம் என்ற தீயை எரிய அல்லது அதனை பயன்படுத்த ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். சில பேர் இணைந்து செயற்படுத்த முயன்ற இனவாத அரசியலை தோற்கடிக்க தலையிட்ட திருகோணமலை மாவட்ட சாசனரட்ச பலமண்டலத்தினுடைய செயலாளர் உட்பட அனைத்து மூத்த பிக்குகளையும் மற்றும் மத தலைவர்களையும் என் மரியாதைக்குரிய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். அதுபோல வெளியிலிருந்து வந்த சிறிய குழு ஒன்று திருகோணமலையின் ஒற்றுமையை சிதைக்க முயற்சிப்பதை உணர்ந்து அந்த தருணத்தில் அதற்கு எதிராக ஒன்றுபட்டு நின்ற திருகோணமலை மக்களை பற்றி நான் உண்மையில் சந்தோஷம் அடைகிறேன். மேலும் இந்த சம்பவத்தை இன மோதலாக மாற்ற முயன்ற இனவாத அரசியல்வாதிகளின் ஊக்குவிப்புகளுக்கு இரையாகாமல் அமைதியாக செயற்பட்ட சிங்கள தமிழ் சகோதர சகோதரிகளின் செயலை குறித்து நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். திருகோணமலை என்பது ஒரு வானவில் போல அழகான நகரம். அதன் அழகு புலப்படும் தருணம் அனைத்து நிறங்களும் ஒன்றாக தெரிவதிலேயே இருக்கிறது என்ற விடயத்தை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது திருகோணமலை மக்கள் இந்த விவகாரத்தில் நிதானமாக செயற்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். உண்மையில் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி இது இனவாதம் தோற்கடிக்கப்பட்ட இடம் என்று குறிப்பிடுகிறார். அப்படியாக இருந்தால் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு வந்த உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இது ஆக்கிரமிப்பு புத்தர் என்று சொன்ன அந்த புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும். நாங்கள் புத்த வழிபாட்டிற்கு எதிரானவர்கள் இல்லை. மீளவும் தமிழ் மக்கள் பதிவு செய்கின்ற செய்தி அது. நாங்கள் பௌத்த மத கோட்பாடுகளுக்கோ புத்த வழிபாட்டுக்கோ எதிரானவர்கள் இல்லை. இதன் பெயரால் இடம்பெறுகின்ற ஆக்கிரமிப்புகளுக்கே நாங்கள் எதிராக இருக்கிறோம். ஆகவே வடக்கு கிழக்கிலே ஒரு ஆக்கிரமிப்பினுடைய சின்னமாக காட்டப்படுகின்ற புத்த பகவானுடைய இந்த சிலைகள் அகற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்களை முன்வைக்க முடியாது என மக்கள் அங்கலாய்க்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விடயத்தில் பல்வேறு கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதனையும் கூட சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. திருகோணமலையினுடைய புத்தர் சிலை விவகாரத்தில் சொல்லப்படும் தம்பள்ளி 1951 உருவாக்கப்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதன்படி இருக்க அந்த தம்பள்ளியினுடைய பதிவு சான்றிதழில் எவ்வாறு அது 1996 2/13 என திகதி நிறுவப்பட்டிருக்கிறது என கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது. அதாவது இதனுடைய பதிவு 1996 2வது மாதம் 13ஆம் தேதி
தேதி என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லுவது 1951 இருந்து இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 1951 உருவாக்கப்பட்ட இந்த தம்பிள்ளைக்கு 1966 வரை பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே பொய்யான வரலாறுகள் இங்கு மேற்படுத்தப்படக்கூடாது என்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானது என்பதனை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாட்டில் மக்கள் சுமூகமாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனை சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகளை மக்களுக்கான ஒரு அரசாக, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இருக்கக்கூடிய அரசாக இது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே திருகோணமலையில் ஒரு தீ பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நாமல் ராஜபக்சவினுடைய அந்த பேரணிக்கு ஆதரவாகத்தான் இந்த நகர்வுகள் இடம்பெறுகிறது என இவர்கள் சொன்னால், உண்மையில் நீதியின் பக்கம் இருப்பார்களாக இருந்தால், நீதியை நிலைநாட்டுபவர்களாக இருப்பார்களாக இருந்தால், இனவாதத்தையும் மதவாதத்தையும் தோற்கடித்த ஒரு அரசாக இருக்குமாக இருந்தால், இந்த விவகாரங்களில் நியாயமான தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படியான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இங்கு நாங்கள் ஒவ்வொருவரையும் குறை சொல்லி இவரை நோக்கி அவரை நோக்கி விரல் நீட்டுகின்ற காலப்பகுதியில் இல்லை. ஈழத்தமிழர்களுடைய தலைநகரம் ஒரு ஆபத்தில் இருக்கிறது. எப்படி தமிழர்கள் அம்பாறை என்கின்ற மாவட்டத்தை இழந்தார்களோ அதுபோல இப்போது திருகோணமலை என்கின்ற மாவட்டத்தையும் 70% இழந்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லிக் கொள்ளலாம். கொச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் 50% காணிகள் 400 பேர் சிங்கள மக்கள் வாழுகின்ற அந்த இடத்தில் 50% காணிகள் பூஜா பூமி என்ற நில திட்டத்தின் பிரகாரம் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற இந்த நிலம் ஆதி தமிழரினுடைய முதல் தலைநகரமான திருகோணமலை இப்போது ஒரு பௌத்த கட்டுமானங்கள் நிறைந்த இடமாக காணப்படுகிறது. திரும்புகின்ற இடங்களில் எல்லாம் காணப்படுகின்ற புத்த சிலைகளும் இது கேள்விகளை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது. ஆகவே அன்பான உறவுகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் இது தொடர்பாக கவனத்தை செலுத்த வேண்டும். ஈழத்தமிழர்களுடைய திருகோணமலையை, ஈழத்தமிழர்களுடைய தலைநகரத்தை காப்பதற்கான ஆதரவு செயற்பாடுகளில் பிரதேச வேறுபாடுகளை கடந்து ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற தேவையையும் மீளவும் வலியுறுத்துகின்ற அதேவேளை தமிழ் அரசியல் தரப்புகள் ஒன்றுபட்டு தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சினைக்காக ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான வேண்டுகோளாகும். ஜனாதிபதியினுடைய நாடாளுமன்ற உரைக்கு ஏற்றாற்போல இந்த நாட்டில் இனவாதம் இல்லை, இந்த நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மகிழ்ச்சியான செய்தியே. நடைமுறையில் அதனை சாத்தியமாக்கி காட்டுவார்களாக இருந்தால் போற்றத்தக்கதாக இருக்கும் என்ற இந்த செய்தியோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மற்றொரு இன்றைய எதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே, வணக்கம்.